நன்றி உள்ள ஜீவன். நன்றி உள்ள ஜீவன் நாய். ஒரு சந்தேகம், நன்றி உள்ள ஜீவன் நாய், ஆனா மனுஷங்க கூட இருந்தும் நன்றியா இருக்குதான்னு சந்தேகமே இருக்கு. இந்த நாய்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு ஒண்ணு போட்டுச்சுக்கலாம். எந்த ஊர்லயா போட்டுச்சுங்க? போட்டிருக்கும். நாய்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டுச்சுக்கலாம். சரி, இந்த மாநாட்டுல தலைவர் நாய் சொல்லிச்சான். அதுல தலைவர் வேறையா? பின்ன எல்லாத்துக்கும் தலைவர் இருக்கு. இந்த நாயில ஒரு தலைவர் நாய் சொல்லிச்சான், ஆனா தொண்டர் நாய்களே இங்க வாங்க, நம்ம இப்போ ஒரு மாநாடு நடத்தி ஆகணும். அதுக்கு தெரியுமா நாயின்னு பேர் வச்சது? தெரியும். அது வந்து தொண்டர் நாய் சொல்லிச்சுக்கலாம். எதுக்கு தலைவரே நம்ம மாநாடு போடணும்? எதுக்கு மாநாடு? அப்பத்தே தலைவர் நாய் சொல்லிச்சான், என்ன இந்த மனுஷ பயலுங்க ரொம்ப மோசமா இருக்காங்க, இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சண்டை ஓட்டா நம்மளத்தே கேவலமா பேசுறான். பிச்சைக்கார நாய, தெருப்பொறிக்கு நாய, எச்சிக்கல நாய, நம்மள சொல்லியே திட்டுறாங்க. ஏன் திட்டுறியா? மனுஷன் போடுற எச்சி சோத்தை நம்ம தின்றதுனாலதான் நம்ம கேவலமா பேசுறியா. நம்ம எதுக்கு அவன் சோத்தை திங்கக்கூடாது? இனிமே மனுஷன் போடுற சோத்தை நம்ம தின்ன கூடாது. இந்த சட்டத்தை நம்ம நிறைவேற்றணும். தலைவர் நாய தொண்டர் நாய கூட்டிக்கிட்டு எங்க போதா? தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னைக்கு போச்சுக்கலாம். அப்பதே பிரபலியமா பேசுவாங்க. நாய் உள்ள சேர்ந்து போகுது. நாய்க்கு கூட ஊடக வெளிச்சம் தெரியுதுல்ல. தலைவர் நாய் முன்ன போக, தொண்டர் நாய் பின்ன போக, கோஷம் பலமா இருக்கு. இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? எதுக்கு போதுங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு போதுங்க? மனுஷன் போடுற சோத்தை தின்னக்கூடாதுன்ற சட்டத்தை நிறைவேற்ற போதுங்க. சரி, இதுக போய் மெட்ராஸ்ல காலை வச்ச உடனேயே இந்த வீட்டுல காது குத்து, இந்த வீட்டுல கல்யாணம் முடிச்சு போட்டு எச்சி இலையை வந்து கொட்டிருக்காங்க. இந்த சட்டம் போட்ட தலைவர்னாத்தே ஓடி போய் முதல் நக்குச்சான். நீ முண்ட சரியா இருந்துகிட்டுல மாநாடு வழிநாடு நடத்தணும். வருகிறான் காவலன். அவர் சந்தித்தால் கழகத்திற்கு வழி கிடைக்கும். ஏன் வந்தால், எதற்காக வந்தால் என்ற விவரத்தை அவரிடத்தில் அறிவோம். தங்க ராஜா வருகிறார். ரொம்ப சிறப்பான ஒரு காவலாளி. அசிங்கம் என்ற வார்த்தையை அவர் வாயில வராது, சுத்தமா வராது. பேசுறத சொல்றத பார்த்தா சந்தேகமா இருக்க. நான் அவரை பெருமையாத்தானே கேள்விப்பட்டேன். எதுவும் வாயை திறந்தா ரொம்ப அற்புதமான வாசகங்களா, திருவாசகத்துக்கு உருவார், ஒரு வாசகத்துக்கு உருவமான ரொம்ப அற்புதமா பேசுவாரா. ரொம்ப நல்ல காவலாளின்னு கேள்விப்பட்டேனே. தப்பா ஒரு வார்த்தை பேச மாட்டாருன்னு கேள்வி. நீங்க எல்லாம் சரியில்லை. அவருக்கு ஏதோ பிடிக்காத ஆளுக இருக்கு நீங்க எல்லாம், அதனாலதான் அவரை நீங்க தப்பா பேசுறீங்க. சரி, வரட்டும், அவரை சந்திப்போம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாசம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாசம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். அசுரரை வென்ற இடம் அது தேவர் காத்த இடம். அசுரரை வென்ற இடம் அது தேவர் காத்த இடம். ஆவணி வாக்கையிலும் வறுமை பசி திங்களிலும் அண்டர் திருநாள் காணும் இடம். அண்டர் திருநாள் காணும் இடம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். குழந்தைகள் பெரியவர் அனைவரும் எனக்கும் குமரனவன் தலையா. கோவில் அழகின கூடிய கூட்டங்கள் கடலலையா. குழந்தைகள் பெரியவர் அனைவரும் எனக்கும் குமரனவன் தலையா. மங்கையரின் குங்குமத்தை காட்டும் முகம் ஒன்று, வாழ்கின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவர் தாங்கும் முகம் ஒன்று, சாதி மத வேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்க வந்த முகம் ஒன்று, 100 முகம் காட்டகமா 6 முகம் என்று 6 முகம் என்று
முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று சாதி மத வேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்க வந்த முகம் ஒன்று ஒரு முகம் காட்டுதமா ஆறு முகம் என்று திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்திலநாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோருக்கெல்லாம் தினமும் தூளும் தெய்வாம்சம் மன்னவையில் சத்தா கண்மலரை தன்னருள் காத்து வரும் கந்தா மன்னவையில் கந்தா கண்மலரை தன்னருள் காத்து வரும் கந்தா நம்பியவர் வந்தா நெஞ்சுருகின்றா கந்தா முருகா நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகின்றார் கந்தா முருகா வருவாய் அருள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்க எல்லாருக்கும் நல்லதை செய்யணும். ஏன்னா முருகப்பெருமான் சூரசம்ஹார ஒரு திருநாள், அதுல இன்னைக்கு அவருக்கு கிடைச்ச ஒரு பட்டம் பெருமையான பட்டம். நிறைய பேர் சொல்லுவாங்க திருச்செந்தூர்ல இருக்கிறது செந்திலாண்டவர், ஆனா உண்மையே அவரோட பெயர் என்னன்னா ஜெயந்திநாதர். ஏன்னா சூரனை வெற்றி கண்டு ஜெயம் கொண்ட காரணத்தினால் அவருக்கு ஜெயந்திநாதன் ஒரு திருநாமம் இருக்கிறது. அப்பேற்பட்ட பட்டம் கொடுத்த திருநாள் வெளியே வரட்டும். அப்பேற்பட்ட ஒரு மகா முனிவர் வந்திருக்கிறார், அவரை நாம் வரவேற்கலாமா? மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான், இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. அருள் செய்யாமல் ஒன்றும் பிறப்பதில்லை, ஒன்றும் பிறப்பதில்லை. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான், மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான், இறைவன் வாழுகின்றான். வாருங்கள் ஐயா வாங்க. தாங்கள் நல்வரவை நான் என்று விரும்புகிறேன். ஆமாம், நல்வரவு வேணும் எப்போ. கண்டிப்பாக. ஆமா சொல்லுங்களேன். உங்களை இங்கே பார்த்தது மாதிரி இருக்க. இந்த இடத்துல ஒரு பொறுப்பான ஒரு காவலாளி. சீக்கிரம் வா. ஆமா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் எங்க இருந்து வர்றேன்? இங்கே தாங்க இருக்கேன். எங்க இருந்து வந்த? எல்லாரும் ஒரு நேரத்துல ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க தான். எங்க இருந்து வந்தோம்னு தெரிஞ்சிருந்தா தான் தெளிவா இருப்போமே. எங்க இருந்து வந்தோம்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. போய் சேர்ற இலக்கு நல்ல இலக்கா இருக்கணும். ஊருக்கு நம்ம வளச்சேரிப்பட்டிக்கு பல பக்கமும் பாதை இருக்கு. பாதை இருக்கு. எத்தனை பாதையில வந்தாலும் ஊருக்கு வந்து சேரணும். ஊருக்கு வந்து சேரணும். இங்க அதுதான் முக்கியம். முக்கியம் இருக்கு இல்லையா? முக்கியம் இருக்கு. பிறந்து பாலூரில் வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடறியன்னு பாடுறார். வீடு வீடறியன் வேதாந்த வீடறியன். வேதாந்தக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா ரெண்டுக்கும் ஒரே முடிவுதான். ஒரே முடிவுதான். ஆமா, வேதத்துல ஒரு பொருளுக்கு ஒரு அர்த்தம். சரி, வேதாந்தத்துல ஒரு அர்த்தம், ஒரு வார்த்தைக்கு மூணு அர்த்தம். மூணு அர்த்தம் இருக்கு. முடிந்த முடிவாகி விடுமா. அதனால கருவுல ஒரிச்சா கிணறு இருச்சா ஆயிரா பொறிச்சா இனிக்கும்னு ஒரு பழமொழி உண்டு. அப்ப ஒரு மனுஷனுக்கு தேவை மூணு. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இருப்பிடம் இருப்பிடம் சரியா இருந்தா வாழ்க்கையில என்னைக்கு நல்லா இருக்கும். எல்லாருக்குமா வீடு கிடைச்சிருக்கு. எங்க வேற வீதியில கிடக்குறாங்க. அதுல இன்னொரு இரவு தூங்க போற மக்கள் 30 கோடி பேர் இரவு தூங்க போறாங்க. உணவு இல்லாமல் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திருவோம் என்று சொன்னவர் முண்டாசு கிட்ட கவிஞர் பாரதியார். பாரதி. இப்போ நீங்க அழகா சொன்னீங்க, பாடல்கள்லாம் மகத்துவம் வாய்ந்தது. வீடு வாசல் இல்லாம நிறைய பேர் படுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷன் குடிசையில இருக்கலாம், கோபுரத்திலயும் இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல ஒரே ஒரு சின்ன இதுதாங்க, அதாவது எப்படி சொல்றது, விதின்னு கூட சொல்லலாம், ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். பெரிய கோடீஸ்வரனா கூட இருந்தாலும் சரி, மாடி மாடியா வீடு கட்டினாலும் சரி, அவன் ஏக்கர் ஏக்கரா வயக்காடு வாங்கி போட்டாலும் சரி,
பீரல் நிறைய பணத்தை கட்டுக்கட்டா அடுக்கி வச்சாலும் சரி சரி செத்து போனா ஐஸ் பெட்டி வாடகைக்கு தான் எடுத்தாகணும். எடுக்கணும் எல்லாருக்கும் எவனும் சொந்தமா வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிற போறது கிடையாது. எல்லாருக்குமா கிடைக்குது, அது கூட எல்லாருக்கும் கிடைக்கல. முந்தினே சார்ந்த மன்னரும் இறுதியில் பிடிசாம்பலுக்கு இரையாவா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் முந்தி 6 அடி நிலம், ஆமா. இப்ப 6 அடி கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நடக்கின்ற காலம் 2025. முந்தியெல்லாம் ஒரு ஆளு செத்து போயிட்டா பிள்ளை விட்டு சொந்தக்காரன் சேர்ந்து சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போனேன் தோல்ல முட்டு கொடுத்து. இப்ப அதுக்கு ஆள் கிடையாது. அப்புறம் ஒரு வண்டி என்ன கண்டுபிடிச்சா. இப்ப அந்த வண்டிக்கு வேலை கிடையாது. இதுல எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்ப 2025ல வண்டி வாடகை 10,000 ரூபாய். நடமாடும் சுடுகாடு. போன் அடிச்சா வீட்டுக்கு சுடுகாடு வருது. வீட்டு வாசல்ல பணத்தை வச்சு கண்ணு மணி 2 கேஸ் அடுப்பை திறந்து விடுறியா 3/4 மணி நேரத்துல எரிஞ்சு போயிருது. சாம்பல் அள்ளி கொடுத்துட்டு 10,000 வாங்கிட்டு வண்டி எடுத்துட்டு அவன் போயிடுறான். ஏன் இந்த நடமாடும் சுடுகாடு வந்துச்சு? நம்ம ஆளுங்க சுடுகாட்டையும் பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சுட்டான். புதைக்கிறதுக்கு இடம் இல்ல. சமத்துவம் பேசுற எல்லாருக்கும் சமமா இல்ல, எதுவுமே இல்லங்க. வேற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. அது ஏட்டு சுரக்கா இல்ல, எட்டி சுரக்காஞ்சிரங்காய் கறிக்கு உதவாது. கறிக்கு உதவா எட்டி சுரக்காய் எட்டிக்காய்னு இருக்குல்ல, அது விஷம் நஞ்சு. அது கறிக்கு உதவாதுங்கிறத அப்படி மறுவிருச்சு பழமொழி எல்லாம். நிறைய பேர் இப்ப நல்லா இப்ப நீங்க ஒரு விஷயம் பாருங்களேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நிறைய பேர் சொல்றது ஒரு சூடு இல்ல, ஒரு பேர் சுவடு. இவன் நிறைய பேர் சொல்றது சூடு சூடுன்னு சொல்லுவாங்க. பழமொழி மருவி மாத்தி இருக்கு. அதை சரியா பயன்படுத்தணும். ஆமாங்க. 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணலாம். போய் சொன்னா பொண்ணு கொடுப்பாங்களா? நல்லா படிச்சவனுக்கே பொண்ணு அடிக்க மாட்டுது. அப்ப என்ன அர்த்தம்? 1000 முறை போய் சொல்லணும். ஒரு முறைக்கு 2 முறை. அவங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, நீங்க போய் சொல்லுங்க. நீங்க வேண்டப்பட்டவர், நீங்க தானே வேண்டப்பட்டவர், எங்களை பத்தி சொல்லுங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அப்படி ஒரு தரத்துக்கு 2 தரம் 1000 முறை போய் சொல்லிங்கிறது பொய் என்று மருவியது. இதுல இன்னொரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா? இது நிறைய பெண்களுக்கு தான் தெரியும். என்னன்னு? முக்கியமா இந்த புதுசா கல்யாணம் முடிச்ச பெண்கள் இத சொல்லி சாட பேசுவாங்க. என்னன்னு? தான் மாமியால வர மாமியா கழுத போல ஆனாலாம். எந்த மாமியா குனிஞ்சுக்கிட்டு கழுத மாதிரி கத்துக்கிட்டு இருந்துச்சு? இல்ல. வர மாமியால் கைதை போல ஆனாலாம். கைதைன்னா என்ன வழக்கம்? தமிழ்ல கைதைன்னா ஊமத்தாங்காய் செடி இருக்கு பாத்தீங்களா, அது பேர் தான் கைதை. அப்படின்னா முள்ளு முள்ளா குத்தாம. கைதைன்ற பூவு பூக்கிறப்ப வெள்ளை விளையாண்டு அழகா இருக்குமா. அப்படித்தான் கல்யாணம் பண்ண புதுசுல மாமியாவோட மனசு அழகா வெள்ளை விளையாண்டு இருக்குமா. காலப்போக்குல பூ உதிர்ந்தா காய் எப்படி இருக்கு? எல்லா பக்கத்தும் முள்ளு முள்ளா இருக்கும். வர மாமியால் கைதை போல ஆனால்னா ஆரம்பத்துல வெள்ளை பூவா இருந்த மாமியா இப்ப எங்கிட்டு பார்த்தாலும் குத்தி பேச ஆரம்பிக்கிறா. அத சுருக்கித்த வர மாமியா கைதை போல ஆனாலும். சட்டி சறுக்குனா சாட நமக்குன்னு பெண்களுக்கே உள்ள ஒரு குணம். அது மட்டும் இல்ல, மாமியா உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன்கோடம். அப்படின்னா குடத்தையா உடைக்கிறாங்க? இல்லையே. மாமியா உழைத்தால் மண்ணுக்கு வரும், மருமக உழைத்தால் பொண்ணுக்கு வரும். மாமியா மருமக ஒற்றுமையோடு இருந்தா அந்த குடும்பம் மிகப்பெரிய வரம். இங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூரவாதம் ஒரு பழமொழி உண்டு. இந்த உலகத்துல கழு தைக்க தெரியும். கழுனா என்ன? கழுனா ஒரு கோர புல்லு இருக்கு. அந்த கோரையை எடுத்துனா கோரப்பாய் தைக்கிறோமா? கோரப்பாய் அந்த கோர புல்லுவை காய போட்டு கோரப்பாய் தைக்கும் போது ஒரு கற்பூர வாசனை வருமா. அந்த கற்பூர மனம் வந்தா இந்த விஷப்பூச்சிகள் பூரா தேளு பாய்ச்சை இதெல்லாம் வராதான். அதனாலதான் கோரப்பாயில படுக்க வச்சோம். நம்ம நாகரிகத்துல அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டோம். என்ன பாய் பெட்டுன்னு கூட வந்துருச்சு இல்ல? எங்க இந்த கலி உலகத்துல நல்லது சொன்னா அவன் தான் எதிரி. நல்ல ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்களேன். இப்ப கோயில் இருக்கு, சில கோயில்ல தேர் வச்சிருப்பாங்க பாத்துக்கா. தேர் நிறைய கோயில் இருக்கு. இந்த தேர்ல சாமி இருக்கிறப்ப ஊரே என்ன பண்ணுவாங்க? வடம் முடிச்சு இழுத்துக்கிட்டு சாமி இழுங்கப்பா, தேர் இழுங்கப்பா, வடம் முடிச்சு இருப்பாங்க. எப்ப வரைக்கும்? அந்த சாமி அந்த தேருக்குள்ள இருக்கிற வரைக்கும். அதே சாமி தேரை விட்டுட்டு கோயிலுக்குள்ள போயிருச்சு வச்சுக்கோங்க, அன்னார வரைக்கும் அந்த செமந்த தேர் எங்க போய் நிக்கணும்? தெருவுல தான் நிக்கணும். நீ அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. தேர்ல சாமி இருக்கிற வரைக்கும் தேருக்கு பெருமை. ஆமா. இந்த உடம்புல உயிர்ற வரைக்கும் தான் உடம்புக்கும் பெருமை. இல்லைன்னா இதுக்கு பேரு சவம். மாட்டு வண்டியும் மனித உடம்பும் ஒண்ணு. எப்படி? மாட்டுக்கு அறிவு இருக்கு, 5 அறிவு. ஆமா. வண்டிக்கு அறிவு இல்ல. அது வெறும் கட்டை. அது ஜட பொருள், ஜடம். இப்ப அறிவுள்ள மாடு அறிவில்லாத வண்டி ஒண்ணு தானா சேராது. இல்ல. அந்த மாட்டையும் வண்டியும் பூட்டுறதுக்கு வண்டி மாட்டுக்கும் உடையவர் உரிமைப்பட்ட வேணும். அவர் தான் வண்டி மாட்டை பூட்டுறாரு. ஆமா. வண்டி மாட்டை ஓட்டுறாரு. எங்க போகணும், எவ்வளவு தூரம் ஓட்டணும், எப்ப ஓட்டணும், எங்க அவுக்கணுங்கிற கணக்கு, எங்க வண்டியை நிப்பாட்டணும் எல்லாமே அவனுக்கு தெரியும். அவருக்கு தான் இருக்கு தெரியும். அது மாதிரி அறிவில்லாத இந்த உடம்பு. ஆமா. அறிவுள்ள ஆத்மா. அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா. இறைவன் எங்க ஓட்டணும், எப்போ ஓட்டணும், எப்போ அவுக்கணுங்கிற கணக்கு அவன் கையில இருக்கு. அது கடையில நம்ம பெரிய ஆளு நம்ம நினைக்கவே கூடாது. இப்ப சொன்னீங்க ஒரு ஓட்ட உள்ள பானை, ஒரு ஓட்ட உள்ள பானை. ஆமா. தண்ணி ஒழுகும்.
இப்ப ஒட்டி வைக்கிறோம். ஒரு நாள் இல்ல திரும்ப ஒழுகும். ஒரு என்ன தாங்கும். ஒரு ஓட்டை உள்ள பானையை முழுமையா அடைக்க முடியாத நம்ம, ஆமா, இந்த உடம்புல எண்ணற்ற ஓட்டைகள் நிறைய, இதுக்குள்ள இந்த மூச்சு காத்த நிறுத்தி வச்சிருக்கிறானே இறைவன், அவன் யாருன்னு கொஞ்சமாவது யோசிக்கணும். அவ்வளவு பெரிய வெஞ்சாமி. இங்க நிறைய பேர் பெரிய ஆள்னு சொல்றாங்க, பெரிய ஆள் இல்லைங்க. நம்ம ஒரு விஷயம் நல்லது செய்யறோம்னா, ஒரு விஷயம் நல்லா கவனிங்களே, நம்ம ஒருத்தருக்கு நல்லது சொல்றோம், நல்லது செய்யறோம்னா முதலில் நம்மை நாமே உணர வேண்டும். நம்ம முதல் சரியா இருந்துகிட்டு அடுத்த ஆள குறை கூறணும். ஊருக்குள்ள ஒருத்தனை இப்படி கையை காட்டி நீ ஒரு குற்றவாளின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஆமா, ஒரு விரல் அவரை காட்டுது, மிச்சம் 3 விரல் நம்மள பாக்குது. தன்னை திருத்தி கொள்ள வேண்டும். விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா, என்னை திரி எண்ணெய் திரி தீ, என்ன வேணும், திரி வேணும், தீ வேணும். இது மூணையும் சேர்த்து சொல்லு. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி. தன்னை திருத்தி கொண்டால் மற்றவர்களும் தானாக மாறுவார்கள். முதல்ல அக்கா இது சொல்லாம இருக்க முடியாது. என்னங்க, நாடகத்துக்கு 5 மணிக்கு வரணும்னு எங்க அக்கா காரைக்குடி தமிழ் செல்வி அக்கா எல்லாரும் பார்த்துருப்பாங்க, வள்ளியா நடிச்சவங்க. 5 மணிக்கு வரணும்னு அமைப்பாளர் அந்த முன்பணம் கொடுத்து வச்சிருந்தாருன்னா 4:55க்கு அந்த வண்டியில உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க 4:55க்கு வந்துருவான்னு தெரிஞ்சா கூட நடிக்கிற அத்தனை பேர் பயந்து வந்து நின்னாங்க. ஆமா, மரியாதை இன்னைக்கு அப்படியா இருக்கு இல்லையே, நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம். எல்லாமே நேரத்தையும் காலத்தையும் எவ்வளவு முக்கியமா மதிக்கணும். நேரம் ரொம்ப முக்கியங்க. அப்படி நான் மேலூர்ல இருந்து வர்றேன் தம்பி, விஷயத்துக்கு வருவோம். நீங்க மேலூர்ல இருந்து வர்றீங்க இல்ல? இப்ப இந்த எதுக்கு ஒரு ஜீவன் படுத்துக்கு பாத்தீங்களா, அது பேர் என்னங்க? நன்றி உள்ள ஜீவன். நன்றி உள்ள ஜீவன் நாய். ஒரு சந்தேகம், நன்றி உள்ள ஜீவன் நாய், ஆனா மனுஷங்க கூட இருந்தும் நன்றியா இருக்குதான்னு சந்தேகமே இருக்கு. இந்த நாய்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு ஒண்ணு போட்டுச்சுக்கலாம். எந்த ஊர்லயா போட்டுச்சுங்க? போட்டிருக்கும். நாய்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டுச்சுக்கலாம். சரி, இந்த மாநாட்டுல தலைவர் நாய் சொல்லிச்சான். அதுல தலைவர் வேறையா? பின்ன எல்லாத்துக்கும் தலைவர் இருக்கு. இந்த நாயில ஒரு தலைவர் நாய் சொல்லிச்சான், அட தொண்டர் நாய்களே இங்க வாங்க, நம்ம இப்போ ஒரு மாநாடு நடத்தி ஆகணும். அதுக்கு தெரியுமா நாயின்னு பேர் வச்சது? தெரியும். அது வந்து தொண்டர் நாய் சொல்லிச்சுக்கலாம். எதுக்கு தலைவரே நம்ம மாநாடு போடணும்? எதுக்கு மாநாடு? அப்பத்தே தலைவர் நாய் சொல்லிச்சான், என்ன இந்த மனுஷ பயலுங்க ரொம்ப மோசமா இருக்காங்க, இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சண்டை ஓட்டா நம்மளத்தே கேவலமா பேசுறான். பிச்சைக்கார நாய, தெருப்பொறிக்கு நாய, எச்சிக்கல நாய, நம்மள சொல்லியே திட்டுறாங்க. ஏன் திட்டுறியா? மனுஷன் போடுற எச்சி சோத்தை நம்ம தின்றதுனாலதான் நம்ம கேவலமா பேசுறியா. நம்ம எதுக்கு அவன் சோத்தை திங்கக்கூடாது? இனிமே மனுஷன் போடுற சோத்தை நம்ம தின்ன கூடாது. இந்த சட்டத்தை நம்ம நிறைவேற்றணும். தலைவர் நாய தொண்டர் நாய கூட்டிக்கிட்டு எங்க போதா? தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னைக்கு போச்சுக்கலாம். அப்பதே பிரபலியமா பேசுவாங்க. நாய் உள்ள சேர்ந்து போகுது. நாய்க்கு கூட ஊடக வெளிச்சம் தெரியுதுல்ல. தலைவர் நாய் முன்ன போக, தொண்டர் நாய் பின்ன போக, கோஷம் பலமா இருக்கு. இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? எதுக்கு போதுங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு போதுங்க? மனுஷன் போடுற சோத்தை தின்னக்கூடாதுன்ற சட்டத்தை நிறைவேற்ற போதுங்க. சரி, இதுக போய் மெட்ராஸ்ல காலை வச்ச உடனேயே இந்த வீட்டுல காது குத்து, இந்த வீட்டுல கல்யாணம் முடிச்சு போட்டு எச்சியலையை வந்து கொட்டிருக்காங்க. இந்த சட்டம் போட்ட தலைவர்னாத்தே ஓடி போய் நக்குச்சான். நீ முண்ட சரியா இருந்துகிட்டுல மாநாட வழிநாடு நடத்தணும். நீ ஏன் முதல் தருதலையா இருக்கே? உனக்கு எதுக்கு இந்த சோழிங்கிற? இப்படித்தான் இந்த நாட்டுல நிறைய பேர் ஆகாதம் போகலாம் இருந்துகிட்டு நாட்டையும் கெடுக்கிறியா, வீட்டையும் கெடுக்கிறியா. யாரை எங்கே வைப்பதென்று யாருக்கும் தெரியல. அதுல நல்லவரும் குயில்களுக்கும் பேதம் புரியல அப்பவே பாடிட்டாங்க. எல்லாத்துக்கும் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. கடைபிடிக்கல. வள்ளலார் சொன்னது மாதிரி பூசணிக்காய் வியாபாரி, பூசணிக்காய் வியாபாரி. இந்த வெண் பூசணி இருக்கா? அவன் வெள்ளை பூசணி திருஷ்டிக்கெல்லாம் சுத்தி உடப்பாங்கல்ல. ஆமா, அந்த பூசணி சக்கரைக்கு ரொம்ப நல்லது. ஆமா, அதை விட சாம்பார் பூசணின்னு பேரு, நீத்து பூசணின்னு பேரு, திருநெல்வேலி பக்கம் தடியங்காயின்னு பேரு. தடியங்காய் அவன் வாங்கி விற்கிறவருக்கு கொஞ்சம் வருமானம் குறையுது. இப்ப என்ன பண்றாரு, ஒரு தோட்டத்தை ஏற்பாடு பண்ணி பயிர் பண்ணுவோம். வெள்ளரிக்காய் பூசணிக்காய் செடியை பயிர் பண்ணுவோம்னு விதை வாங்கி போட்டாச்சு. பூசணி செடி முளைச்சிருச்சு. பூசணி பூக்காம காய்க்கும். ஆமா, எலும்புச்சம்பளம் அளவு வந்துரும், பிஞ்சு வந்துரும். அதுக்கப்புறம் தான் பூவே பூக்கும். இப்ப என்ன பண்றாரு, ஒரு பூசணிக்காய ஒரு பானைக்குள்ள வளர்ப்போம்னு குலாளர் வீட்டுக்கு போய் ஒரு பானையை பெருசா செய்ய சொல்லி அந்த ஓட்டை வாய் மட்டும் ஒரு எலும்புச்சம்பளம் அளவு உள்ள போற அளவுக்கு வாங்கி விட்டுறாரு. அதை சூளையில வச்சு சுட்டு அந்த பானையை வாங்கிட்டு வந்து இப்ப அந்த பூசணி செடி இருக்குல்ல, அந்த பிஞ்சு அதை அப்படியே அந்த பானைக்குள்ள விட்டுட்டாரு, அந்த சின்ன ஓட்டைக்குள்ள. ஆமா, இப்ப பானைக்குள்ள பூசணிக்காய் வளர்ற பூசணிக்காய் பானை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஆமா, இப்ப என்ன பிரச்சனைனா பூசணிக்காய் வெளியில எடுக்கணும். ஓட்டை ரொம்ப சிறுசு. ஆமா, அது சிறுசா இருக்கும்போது விட்டது சிறுசால இருக்கு. இப்ப பெருசா வந்துருச்சு. ஆமா, பானை அளவுக்கு பூசணிக்காய் இருக்கு. இப்ப பூசணிக்காய் வெளியில எடுக்கணும், பானையை உடைக்கப்படாது.
இது என்ன கணக்கு? இதுல எப்படி எடுக்க முடியும்? பானையே உடைக்காம பூசணிக்காய் வெளியில எடுத்தீங்கன்னா நீ பெரிய ஆளு. அது யாராலையும் முடியாது. உலகத்துல இருக்க மொத்த விஞ்ஞானிகளாலையும் முடியாது. மொத்த பணக்காரங்களாலையும் முடியாது. ஆனா யாரால முடியும்? யாரால? இந்த இறைவன் ஒருவனால் மட்டும்தான் அது முடியும். கடவுள் நினைச்சா முடியும். ஏன் தெரியுமா? ஏன்? ஒரு மடமாது ஒருவனமாகி இன்ப சுகந்தரும் பண்பு பொருந்தி பலர்கள் உணர்வு கலங்கி ஒழுகி வந்து ஊரு சுரோனித மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பி கமடமுதென்று பார்வை மெய் வாய் செவிகள் என்று கைகால் என்று படைக்கிறான் இறைவன் என்று பட்டினத்தார் சிறுதுளி வீரியன் தகப்பனுடைய வீரியன் தாயோட கருவறைக்கு போய் அது மிளகு பெருமானமாகி எலும்புச்சம்பளமாகி பூசணிக்காய் ஆகி அது தாய்க்கும் சேய்க்கும் தேதம் இல்லாமல் பானையை உடையாம பூசணிக்காய் உடையாம வெளியில எடுக்கிறான் பாரு அந்த இறைவன். அவனை நம்பலடா அந்த உலகம். நம்பாது. கடவுள் இருக்கு பாரு. ஏங்க எவ்வளவு விஞ்ஞானிக பேசி என்ன செய்ய? கோயிலுக்குள்ள சாமி சாமி சாமின்னு கும்பிடுவேன். யாராவது தூக்கிட்டு போயிட்டா சிலையை காணாமட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். சாமியை காணாமல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரி, அது போட்டேன். இங்க உங்க பேர் என்ன? நாங்க இங்க பரம்பரையா தொழில் பண்ற காவலாளி. என்ன தொழில் சொல்ல? எனக்கு ஒரு விஷயம் நீங்க விவரமான ஆள்னு உங்கள்ட்ட கேட்கிறேன். சரி, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க கோயிலுக்கு ஒரு பெரிய ஸ்தலத்துக்கு போறீங்க. அப்ப நுழையிறப்ப வாசல்ல 4 பேர் உட்காந்துருப்பாங்க பாத்தீங்களா? யார் அவங்க? முக்கியஸ்தர்கள் இல்லங்க. கோயில் கோபுரத்துக்கு வாசல்ல உட்காந்துருப்பாங்கல்ல, யாசகம் பெறவங்க. தெரியுதுங்களா? உலகத்துல தெரியுமா? அதுக்கு ஒரு கதை. உலகத்துல பிச்சைக்காரர்கள் நிரம்பிய நாடுகள்ல 2வது இடம் நம்ம இடம் இந்தியா. அதெல்லாம் சும்மா ரெக்கார்ட் வச்சு வச்சிருக்காங்க. என்ன செய்யறது? இந்த பிச்சைக்காரங்க நம்மள நுழையிறப்ப என்ன கேட்பாங்க? சாமி காசு போடு. நல்லா கவனிக்கணும். பிச்சைக்காரங்க நம்மளை பார்த்து சாமின்றாங்க. நம்ம கோயிலுக்குள்ள போய் பூசாரியா பார்த்து சாமிங்கிறான். பூசாரி சாமியை பார்த்து சாமிங்கிறாப்ல. ஆக மொத்தத்துல இது யாருதான் சாமி? அதான் தெய்வத்தால் ஆகாதனு முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி உழைக்கும் உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கும். இறைவனுடைய திருவருள் வேணும். அதான் தெய்வத்தால் ஆகாதுன்னு சொல்றதை விட வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள். ஒரு மனிதன் தெய்வ நிலையை அடையணும்னா நிறைய இழக்கணும். அதனாலதான் எல்லாரையும் சாமியா பார்க்கறது. மனிதர் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு. இன்னும் சில பேரை பார்த்தா கையெடுத்து கும்பிட தோணுது இல்ல? கும்பிட தோணுது. சில பேர் பார்த்தா கையை கும்பிடாம என்னமோன்னு கும்பிட தோணுது. ஏதோ வேற வழியில தொலைக்கணுமே. இந்த பூமியில புங்க மரம், புளிய மரம், ஆலமரம், மாமரம், பலாமரம், வேப்ப மரம், எத்தனையோ எண்ணற்ற மரங்கள். அத்தனையும் நின்னா மரம். ஆமா. விழுந்தா விறகு. நின்னா மரம், விழுந்தா எல்லாம் விறகு இல்ல. சில மரம் நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம். ஆமா. வீட்டுல என்னையா உத்தரம்? தேக்கு மரம். என்னையா கட்லு? சந்தனம். ஆமா. நிலை என்ன? வேம்பு. ஆமா. சன்னல் என்ன? படாக்கு, கோங்கு. அதெல்லாம் நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம். அது போலதான் அந்த பூமியில சில மனிதர்கள் நின்னாலும் மனிதர்கள், விழுந்தாலும் மனிதர்கள். அது போல எத்தனை பேரை பாடப்படுறோம். ஆரம்பத்துல ஒரு விஷயம் நல்லா எடுத்து சொன்னீங்க. புள்ளா பறவைகளை கூடு கட்டுறதே செடி மரத்துல தான். அதை அழிக்கிறது மாபெரும் தப்புன்னு நீங்க ஒரு மேடையில சொல்லி எனக்கு உண்மைக்கு அறிவு வந்துச்சு. நானு எங்க வீட்டுல நிறைய கண்டு வச்சேன். ஆனா ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஏன் என்னாச்சு? 15 கஞ்சா செடி வளர்த்தேன். மடப்பயல எதை எப்படி பயன்படுத்தலாம்? தப்பா பயன்படுத்த இல்ல சாமி. எனக்கு நண்பே ஒருத்தர் உண்மைக்கே இருக்கேன். நேரம் இல்ல. வரட்டு சாமி இருங்க. வந்துட்டா எனக்கு வரட்டு உட்கார. என்ன உங்களுக்கு பொறுக்கம் இல்லையா? வந்து உட்காரட்டுங்க. இங்க வாங்க சாமி. வரட்டு சாமி. பாவம் ஒண்ணுக்கு போயிட்டு வாங்க. சூடு வீடு குடிச்சிருக்கு. உட்காரட்டு சாமி. அதுக்குள்ள 5 நிமிஷம் நான் ஒரு கதை சொல்லி முடிக்க மாட்டேன்னா? இதெல்லாம் உங்களுக்காண்டிட்டேன். நீங்க வந்திருக்கேன்னு தான் பேசுறேன். இல்லாட்டி நான் வாயை மூட்டுக்கு ஆட்டி ஓடி இருப்பேன். என் நண்பே ஒருத்தர் இருக்கேன். சரி. அவன் பேரு குமார். கோயிலுக்குள்ள சாமி போட போறேன்னு சொன்னான். சரி. எதுக்குறான்னு கேட்டேன். ரொம்ப மன கஷ்டமா இருக்கு, வீட்டுல பண கஷ்டமா இருக்கு, சாமி போட போறேன்னு கோயிலுக்குள்ள போனவன் சாமியை கும்பிடாம திரும்பி வந்துட்டான். சரி. ஏன்டா பண கஷ்டமா இருக்குன்னு சாமி கும்பிட போனேன், எதுக்குடா திரும்பி வந்தேன்னு கேட்டேன். அப்பதான் சொல்றியான், நானே பண கஷ்டமா இருக்குன்னு கோயிலுக்குள்ள போனேன். கோயிலுக்குள்ள போனா சிறப்பு கட்டணம் 100 ரூபான்னு போட்டிருக்கேன். சாமியை நம்மளை விட கஷ்டத்துல போறதுக்குன்னு திரும்பி வந்துட்டேன்னு இருக்கேன். எங்க போனாலும் காசு. இலவச தரிசனம்னு ஒண்ணு இருக்கு. விஐபி. அது காசு இருக்கவங்க வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். சரி, காசு இருக்கிறவங்க பாக்குற வேலை. காசே தான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியுமப்பா. கிட்ட போய் பார்த்தா மட்டும் அள்ளி கொடுத்துட போறாரு. அது இல்ல. திருச்செந்தூர் கோவில்ல நிறைய வரிசையில நிக்கிறாங்க மக்கள். ஆமாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் திருப்பதியை தாண்டிருச்சு திருச்செந்தூர். அந்த அளவுக்கு வடிவம் போய் கொண்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட திருச்செந்தூர்ல சாமி விட்டுட்டு இந்த ஒரு ஏழை அங்க நின்று முருகனை பார்க்க முடியாம தவிக்கிறேன். 4-5 பேர் நீ சொன்ன மாதிரி காசை கொடுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு அந்தனர். இப்ப ரொம்ப வருத்தப்பட்டு, முருகா 4 மணி நேரம் 5 மணி நேரமா நான் நிக்கிறேன், உன்னைய பார்க்க அப்படி பணத்தை கொடுத்துட்டு குட்ட வர்றாளே, நியாயமான? முருகன் அங்கே இருந்து சொல்றாரு, பக்தா நீ கவலைப்படாதே, அவர்கள்லாம் என்ன பார்க்க வந்தாங்க, நான் பார்க்கல, நான் ஒன்னே மட்டும் தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ கவலைப்படாதேன்னாராம். அதனால கடவுளுக்கு தெரியுமியா, உள்ளன்போடு தரிசித்தோம்னா கடவுள் என்னைக்கு நிலையாக இருப்பார். ஆமா. உங்க பேர்? குடும்பத்தை காவல் பாத்துக்கிருக்கோம். என் பேர் வீரத்தேவன். சத்தம் கேட்டுச்சு. என் தங்கச்சி காவலுக்கு இருக்காங்க. அதுக்கு முன்பதாக நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நாங்க இருவரும் நல்லா இருக்கணும். நாகரிகமா பேசுவாருன்னு சொன்னா இல்ல, எப்படி பேசுறாரு பாருங்க. நீங்க நம்ப மாட்டேன்ட்டிய.
நீங்க எவ்வளவு நல்ல முறைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தால் போதும் சரி சுவாமி. கூப்பிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், என்னது? தாங்கள் கடைக்கண் பார்வை எங்கள் மீது பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படியா? அடுத்த வாட்டி வரப்ப லிப்டிக் மறந்துடாதீங்க, காலியா போச்சு. மறந்து போயிடாருப்பா. நானே தாமரப்பு மாமா தள்ளாடு தண்ணீர தாமரே பூத்திருச்சு மாமா தாமரை வண்டி வாங்க. ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திருந்தே நானே தாமரப்பு மாமா தள்ளாடு தண்ணீர பொட்டில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா பிரித்தியா? ஏன் விட்டுற வெளியில ஊத்துற ஏதன்னானே தாமர பூ மாமதல்லாரு தருகிறோம் தருகிறோம் தருகிறோம். எதற்காக அழைத்தீர்கள்? புச்சுக்குட்டி சாமி வந்திருக்கு. என்ன சாமி? நாரத மகிழ்ச்சி. நான் என்னடா கெட்டுதானா வாருங்கள் சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிச்சு விடலாமா? மாமா சும்மா கிட்ட வாங்க சாமி. ஏன் அப்படி பயப்படுறீங்க? உங்களை போல பெரியவங்க தான் ஒரு விஷயமா சொல்லி தராங்க. கெட்ட பின்புதான் ஞானி. பட்டது போதும் பெண்ணாலே பட்டினத்தாருன்னு சொன்னாரேன்னு. சரி, அது போட்டு ஆடி பாடி வரவேற்றது மிக்க மகிழ்ச்சி. உள்ளமே புலகாங்கிதம் அடைகிறது. அடுத்த காவலில அடுத்த கவலையில் எங்க அம்மா வள்ளி வள்ளி அம்மாவை பார்க்க ஆமாம். அழைத்து வாருங்கள். என்னடா என்ன எப்படி சொல்லிட்டு பொசுக்குண்டு? வேற என்ன செய்யணும்? என் குடும்ப குட்டி நல்லா இருக்கணும், உங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. வாழ்க நீண்ட ஆயுளோடு தேக ஆரோக்கியத்தோடு நிறைந்த செல்வத்தோடு பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். என்னைக்கு இதே போல நீங்க வாழ்த்திக்கிட்டே இருக்கணும் சாமி. சரி, வாழ்க வாழ்க. எம்பெருமான் முருகனோடு என்ன குறிஞ்சி நிலத்துல வாழ்றீங்க நீங்க ஆமா எல்லாம். சாமி. குறிஞ்சி நில மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை உண்டு. குறிப்பறியும் தன்மை. அப்படி குறிப்பறிமையோட உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு குறிஞ்சி கடவுள் குறிஞ்சி வேந்தன் அந்த முருகன் உங்களுக்கு நல்லருள் புரிவான். எங்களுக்கு நீங்க ஒரு நல்ல ஆசி மட்டும் கொடுங்க சாமி. கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, சென்னை மட்டும் நிக்க மாட்டேன். குழந்தை பிறப்பு பிரச்சனையா இருக்கு. அந்த காலத்துல 10 புள்ள 12 புள்ள 8 புள்ளைன்னு உணவு தப்பா போச்சு. அத்தனை நஞ்சா போனதனுடைய விளைவு மரபணு மாற்றப்பட்ட அத்தனை பொருள்களும் நம்ம மரபணுவை மாற்றிருச்சு. அரிசி ரேஷன் அரிசின்னு ஒன்று இருக்குல்ல, நியாய விலை கடையில, அதுல 100 கிலோவுக்கு 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசி சேர்த்தாச்சு. அந்த செறிவூட்டப்பட்ட அரிசினா என்ன அரிசி? எப்படி? சத்தான அரிசியா ஆமா சொல்லப்படுது. அது அப்படி இல்லையா? சத்தான அரிசினா நம்மகிட்ட இருக்கிற அரிசி சத்து இல்லாத அரிசியா? அதானே. அப்ப இவ்வளவு காலமா சாப்பிட்டோம் நம்ம அந்த அரிசி தானே சாப்பிட்டோம். இப்ப என்ன புதுசா சத்தான அரிசி? ஏன்னா அது எங்க தயார் பண்றான்னு பார்த்தா அமெரிக்கா பில்கேட்ஸ் நிறுவனம். அமெரிக்கா பில்கேட்ஸ் நிறுவனம் தயார் பண்ண அந்த அரிசியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு இந்த ரேஷன் அரிசியில சேர்க்கணும்னு எந்த கோயிலுக்கு அவன் வேண்டிக்கிட்டான்? அப்ப எவ்வளவு பெரிய தப்பு. அரிசியில மட்டுமா பிரச்சனை இருக்கு? நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. கூப்பிடியா? இங்க இருங்க சாமி. இந்த சீனி சாப்பிடுறீங்களா, சீனி சக்கரை. ஆமா சக்கரை. இந்த சக்கரை கருப்பா இருக்கும், சீனி மட்டும் விளையாண்டு இருக்கு. ஏன் தெரியுமா? எலும்புகளை போட்டு ஒன்னோட ஒன்னா தேய்ப்பதுனால. ஆடு மாடு செத்து போன எலும்பை போட்டு மிஷின் அரைக்கிறனாலதான் சீனி விளையாண்டு வருமா. இன்னொன்னு தெரியுமா? முட்டாயின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஆமா. சாக்லேட்னு பேர் ஆங்கிலத்துல. ஆமா. அத்தனையும் தலைமுடியில தயார் பண்றேன். என்ன அது தெரிஞ்சா சாப்பிடுவியா நீ எல்லாம்? அம்புட்டு மயிரா?